நம்ம ஊருடைய வெயில் அந்த மாதிரி வெயில் கிடையாது. எந்த மாதிரி சொல்லுங்க? 100 வயசு 110 வயசு 115 வயசுலாம் அங்கே சர்வசாதாரணம் வந்துட்டு ஒரு லாபம் என்னன்னா எந்த கிருமி அங்கே உயிரோடு இருக்கிறது அவ்வளவு எதில் வருதுன்னு கேட்டாங்க பேரிச்சம்பளத்தில் வருதுன்னு. அதே மாதிரி ஒரு பெரிய மித்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயில் அலையிறதுக்காக சன்ஸ்கிரீன் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. கருத்து போகும்போது டேன் ஆக மாட்டோம் அப்படின்றாங்க. ஸ்கின்னு கெட்டுப்போம். என்ன பண்ணுறதுன்னு வேர்வையெல்லாம் வெளிவராமல் தடுத்து நிறுத்தி தற்காலிகமாக அவங்க மூஞ்சி பளபளான்னு இருக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிறைய. உலகத்தில் உயிரோடு தான் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருக்கு, அதனால் செத்து போகணும்னு சொல்ல முடியுமா? குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்குமே அம்மைன்னு ஒன்று நோய் ஒன்று வரும். கேஸை ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா கொடுப்போம். கடந்த 8 வருஷமா ஒரு போலியோ கேஸ் கூட உலகம் முழுவதும் ரிப்போர்ட் ஆகுது. பிரிட்டிஷ்காரர்களுக்கு தான் அது நன்றி சொல்லுவோம். குழந்தை பிறந்த உடனே அம்மா ஊசி குத்துலன்னாக்கா பெட்ரோலில் சேர்ந்து சூரியன் காலையில் 6 மணிக்கு ராத்திரி 6 மணி வரை 12 மணி நேரம் வேலை செய்கிற ஊருங்க. ஓகே, உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. ஏப்ரல் மே மாசத்துல நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. அதுதான் வெயிலுடைய கடுப்பு. அதில் இருக்கும்போது எனக்கு அங்கத்தான் எனக்கு அந்த அனுபவம். எனக்கு கண்ணு மசன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு. டைம் ஆகுது 12 மணின்னாரு. அதுதான் தெரிந்த வெயில் அடிக்குதான் ராத்திரி 12. அதே மாதிரி தான் கொரோனாவில் பில்கேட்ஸ் பெருசாக ஏமாந்துட்டாங்க. இந்தியா பெருசாக பாதிக்கப்படும் எதிர்பார்த்தா பிளான் பண்ணி கொண்டு வந்த டிசீஸ் வியாபாரம் நடக்கல. அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. இன்னைக்கு ஒன்றும் கொரோனா இருக்குது. 25 லிட்டர் கேன் அப்படிலாம் வருது இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெமிக்கல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் அந்த கேனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரெயில் வாட்டர் தான் கொடுக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை நாமக்கல் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உலகம் முழுவதும் முட்டை யாருன்னா சொன்னால் நாமக்கல். நம்ம கேரள சகோதரர்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் தமிழ்நாட்டுக்காரர் இதில் பிழைக்கிறான்னு சொல்லிட்டு செக்ஸுக்கு கோழி முட்டையை விட வாத்து முட்டை சாப்பிட்டா. லயாலயம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக், மிருதங்கம், கடம், கஞ்சிரா, மியூசிக். ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 9840971228. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்று நம்மோட யார் இணைந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் காந்தாராஜ் அவர்கள் தான் இருந்திருக்காரு. வணக்கம் சார். கோடை வெயில் காலம் வருது. அந்த கோடை வெயில் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எந்தெந்த மாதிரிலாம் அவங்கள சேவ் பண்ணிக்கலாம் சார்? ஊரை பொறுத்தவரை தண்ணி குடிச்சாலே போதும். வேர்த்து வடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சிங்கன்னா போதும். கூல்ட்ரிங்க்ஸ் அது இதெல்லாம் குடிக்கலாம். பழங்கள், சாறு உள்ள பழங்கள், சாத்துக்குடி, திராட்சை, இது மாதிரி அதெல்லாம் காஸ்ட்லி, ரொம்ப விலை ஜாஸ்தி. தெரு தான் இந்த சர்பத்தெல்லாம் விற்கிறாங்களா, அதெல்லாம் அதுவே பிடிக்கலாம். நம்ம ஊருக்கு அதெல்லாம் போயிடும். நம்ம ஊருடைய வெயில் அந்த மாதிரி வெயில் கிடையாது. எந்த மாதிரி சொல்லுங்க சார்? அது இப்போ பாலைவனத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரீம். ஓகே, பகல் பூரா 120 டிகிரி வெயில், அப்படியே தண்ணி நெருவு அப்படியே வெந்நீராக மாறிடும், கொதிக்கும். சூரியன் இறங்கின உடனே மைனஸ் குளிரும், மைனஸ் ஐஸா. ஓகே, காலையில் வெந்நீராக கோவிச்சுக்கிட்டது சாயந்தரம் பனிக்கட்டியாக மாறிடும். அது மாதிரி வெதர் ஒரே நாள்ல, காலையில இப்படி ராத்திரி எப்படி. அதுவும் தலையிலிருந்து கால் ஒன்று அந்த நீளம் அங்கேயே போட்டுக்கிறாங்க. அது அந்த வெதர்ல அது 2 வகையான வேலை இது பண்ணுது. ஒன்று அதை தாங்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. ஒரு லாபம் என்னன்னா எந்த கிருமி அங்கே உயிரோடு இருக்கிறது. குளிர்ல செத்து போயிடுற கிருமிகள் செத்து போயிடுது. ஆமா, வெயில்ல பாதி கிருமி செத்து போயிடுது. அதனாலதான் அந்த ஊர்ல என்னுடைய அண்ணமங்கெல்லாம் அந்த பாலைவனத்தில் அந்த சவுதி போன்ற ஊர்கள் எல்லாம் வேலை பார்த்தாங்க, டாக்டர். அவன் சொல்லுவான் 100 வயசு 110 வயசு 115 வயசுலாம் அங்கே சர்வசாதாரணம் வந்துட்டு போவாங்க. ஏஜ் கேட்டால் 120 115 எல்லாம் அங்கே வயசே கிடையாது. 2வது உடல் உழைப்பு ஜாஸ்தி. அவன் சொல்லுவான், என்ன மகன் சொன்னான், தராசு மாதிரி வச்சுக்கிறாங்க. முன்பக்கம் ஒரு தட்டு இருக்குது, சங்கிலியில் தொங்குது. பின்பக்கம் ஒரு தட்டு இருக்குது, பீப்பாயில் தண்ணி பிடிக்கிறாங்க. முன்பக்கம் ஒரு பீப்பா, பின்பக்கம் ஒரு தோளில் வச்சுக்கிட்டு தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க. அது மண்ணு மாதிரி இருக்கும். அந்த மண்ணில் நடக்கிறாங்க. என்ன எனர்ஜி, என்ன சக்தி, அவ்வளவு எதில் வருதுன்னு கேட்டாங்க பேரிச்சம்பளத்தில் வருதுன்றாங்க. பேரிச்சம்பளத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. கண்டிப்பாக சொல்கிறாங்க. அவங்களுடைய உணவில் பேரிச்சம் பழத்தை பாலில் போட்டு சாப்பிட்றது, பேரிச்சம்பழத்தை அப்படியே சாப்பிட்றது, அவங்களுடைய உணவில் பேரிச்சம்பழம் இல்லாததே கிடையாது. ஓகே, எல்லாத்துலேயும் எப்படி உப்பு நம்ம போட்டுக்கிறோம் அந்த அளவுக்கு பேரிச்சம்பழம் அவங்களுடைய உணவில் இருக்கு. அது ஒரு காரணங்கிறாங்க. ஓகே சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் குறிப்பாக குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அம்மைன்னு ஒன்று நோய் ஒன்று வரும். வெயில் காலத்தில் தான் அதிகமாக வரும். அதை சில பேர் கடவுள் ரீதியாகவும் பார்க்குறாங்க, கடவுளை தண்டிச்சிட்டாங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க. உண்மையான ரீசன் எப்படி சார்? எதுக்காக சார் வருது? வைரல் டிசீஸ், வைரஸ். ஓகே, சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் இன்றைக்கி நம்ம அதை இல்லாமல் ஆக்கிட்டோம். ஓகே, கேஸை ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா கொடுப்பாங்க.
இப்போ இல்லை வர்றது இல்ல இல்லையா? அந்த டிசீஸே அழிஞ்சிருச்சு, அழிஞ்சிச்சு. ஒழிச்சு ஆனால் ரேர் கேஸ் இருக்குல்ல? இல்ல ரேரே இல்லை. இப்போ ஓகே 3 நோய்களை நம்ம ஏறத்தாழ இல்லாம சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் ரெண்டையுமே நம்ம இல்லாம ஓகே. பண்ணிட்டோம். அதனால தான் இப்போ வந்து அந்த வேக்சினே நிறுத்தியாச்சு. இப்போ ஸ்மால் பாக்ஸ் வேக்சினே கிடையாது. இப்போ 3வது வந்து போலியோ. ஏறத்தாழ கடந்த ஒரு 8 வருஷமா ஒரு போலியோ கேஸ் கூட உலகம் முழுவதும் ரிப்போர்ட் ஆகுது. உலகம் முழுவதும். இதுக்கெல்லாம் ரீசன் வந்து சின்ன வயசுல கொடுக்குற அந்த அந்த அது வெள்ளைக்காரன், அது வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு தான் அது நன்றி சொல்லணும். குழந்தை பிறந்த உடனே அம்மா ஊச்சி குத்தலைன்னாக்கா பெற்றோர்களை சிறையில் தரணும். புரியுது. அதான் இதை ஒழிச்சு ஆகணும்னு பண்ணோம். அதே மாதிரி தான் லெப்ரசி, தொழுநோய். தொழுநோய் எல்லாம் உலகம் முழுவதும் ஒழிச்சிட்டான். கொடுமை என்னன்னா அது ஒரே ஒரு இடத்துல கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்தது. அது எந்த ஊருன்னா இந்தியாவில் எங்கன்னா தமிழ்நாடு. அப்புறம் தான் கலைஞர் வந்து அந்த தொழுநோய் ஒழிப்பு திட்டம், பிச்சைக்காரர் ஒழிப்பு திட்டம் கொண்டு போயிடுச்சு. நீங்களாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேங்க. தொழுநோய் பார்க்கணும் ரத்த கண்ணீர் படம் வாங்கி பார்த்தா தான். ஓகே அந்த மாதிரி தான். முதல்ல ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க தான் உட்காந்துருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ஒரு மரப்பொட்டியில் சக்கரம் வச்சு அந்த பொட்டிக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இப்படி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. புரியுது. இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்லை. அதே மாதிரி ஒரு பெரிய மித்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயில் அலையிறதுக்காக சன்ஸ்கிரீன் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து வெயிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்ம வந்து யூவி ரே இது பண்ணோம், நம்ம கருத்து போகும்போது டேன் ஆக மாட்டோம் அப்படின்றாங்க. சில பேர் ஒரு கும்பல் என்ன சொல்கிறாங்கன்னா சன்ஸ்கிரீன் போட்டால் ஸ்கின் கேன்சர் வரும், பயன்படுத்தாதீங்கன்றாங்க. இதில் என்ன சார் உண்மை இருக்குது? கேன்சர் வரும்னு சொல்ல முடியாது, ஸ்கின்னு கெட்டு போகும். ஓகே. அந்த வேர்வையெல்லாம் வெளியே வராமல் சன்ஸ்கிரீன் என்ன பண்ணுதுன்னா வேர்வையெல்லாம் வெளியே வராமல் தடுத்து நிறுத்தி விடுது. ஓகே. வேர்வை ஃபுல்லாக உள்ள அடங்குச்சுன்னா உப்பு சத்து ஓவராக போகும். அதனால் பல டேமேஜஸ் நடக்கலாம். ஓகே. அதெல்லாம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணும். ஃபேஸில் மட்டுமே யூஸ் பண்ணலாம்ல சார்? என்ன ஃபேஸில் உங்களுக்கு அதிகமாக வேக்காது, வேக்கிறதெல்லாம் கை கால் இங்கேலாம் தான் அதிகமாக வேக்கும். புரியுது. ஃபேஸுக்கெல்லாம் நீங்கள் சன்ஸ்கிரீன் போடுங்க. அதுக்கு தான் நீங்கள் பவுடர்லாம் போடுறீங்க. இப்போ அதெல்லாம் ஸ்னோவெல்லாம் இல்லை, பேஸுன்னு ஒன்று போடுறாங்க. ஓகே. அதெல்லாம் தழுவுறாங்க. அது எல்லாமே வந்து உங்களுடைய வேர்வை நாளங்களை வந்து மூடுறதுனால வந்து வேர்வை வெளியே வராமல் போகுது. தற்காலிகமாக உங்களை மூஞ்சி பளபளான்னு இருக்கும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். உள்ளே வேர்வை தங்கி மேபி அந்த போஸ்ட்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு பார்த்து யூஸ் பண்ணும். அதாவது பயன்படுத்தி வீட்டுக்கு வந்த உடனே நல்லா அந்த சன்ஸ்கிரீனரே இல்லாத அளவுக்கு நல்லா மூஞ்சை நல்லா கழுவி சுத்தமாக பண்ணிட்டீங்கன்னா. ஓகே சார். அதுமாதிரி இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய பேர் உணவு முறை வந்து சரியில்லாமல் என்ன சாப்பிடுன்னு தெரியாமல் என்னென்ன மாற்றி சாப்பிடுவாங்க. இந்த சீசனை சாப்பிடக்கூடாதுன்னா இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்கல்ல. இந்த வெயில் காலத்தில் என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடலாம், என்னென்ன உணவு சாப்பிடுவாங்க சார்? சில உணவெல்லாம் நம்ம ஊர் வெயில் பெரிய வெயில் இல்லைங்க. இப்போ டெல்லியில எல்லாம் சம்மரில் போனீங்கன்னா தாங்க முடியாது. ஓகே. நம்ம ஊர் வெயில் வந்து எக்ஸ்ட்ரீமுக்கே போகிறது இல்லை. நம்ம இல்லை இந்த போகிற மார்ச் மேலாம் இதுவே நமக்கு அதிகங்கிறோம். ஓகே. இப்போ இந்த ஏப்ரல் மே மாதத்தில் நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. அதுதான் வெயிலுடைய கடுமை. நம்ம ஊரில் வந்து 100 டிகிரி நம்ம பெருசாக பேசுகிறோங்க. அங்கே 100 டிகிரிலாம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வெயில் வந்து தாங்கக்கூடிய வெயில். அதனால தான் இங்கே மக்கள் தொகை மிக அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த வெப்பநிலை வந்து ஒரு சூரியன் வந்து காலையில் 6 மணிக்கு வந்துட்டு ராத்திரி 6 மணி வரை 12 மணி நேரம் வேலை செய்கிற ஊருங்க இது. ஓகே. உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. இந்த ஆசிய நாடுகளில் தான் இருக்குது. ஓகே. ஐரோப்பிய நாடுகள்லாம் சூரியன் வந்து குளிர்காலத்தில் வரவே வராது, வெய்ய காலத்தில் மறையாது. அப்படியே நைட் ஆனாலும் நைட்டுங்கிற கதையே கிடையாது. ஓகே. ராத்திரி 12 மணின்னுவான் நம்ம ஊருக்கு. ஏன்னா நான் அது சுவிட்சர்லாண்டு ஜெனிவாவில் இருக்கும்போது எனக்கு அங்கே தான் எனக்கு அந்த அனுபவம் வந்தது. உச்சி வெயில் அடிக்குது, கடுமையான வெயில். எனக்கு கண்ணு மசன்னு இழுத்துக்கிட்டே இருக்குது, தூக்கமான தூக்கம் வருது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், தூக்கம் வருதியான்னு. 12 மணின்னாரு. அதுதான் தெரிந்த வெயில் அடிக்குதான்னு. ராத்திரி 12. ஓகே. எப்போ இது மறையும்? அது எங்கே மறையும்? நீ ரூமில் போய் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுப்பான், அதை இழுத்து மூட்டிங்கன்னா இருட்டாயிருக்கும். அப்புறம் போய் தூக்கணும். புரியுது. அப்படிதான் அங்கே தூங்கினேன். அங்கே 1 மாதம் இருந்தேன். அங்கே பழகிட்டேன். அதுக்கப்புறம் நான் போன ஊர் அதே மாதிரி ஊர், சியாட்டில்ங்கிற ஊர். ஓகே. அங்கே எப்படி அங்கே இதே இதுதான் 6 மாதம் மழையான மழை. வெளிச்சம்னா என்னன்னே தெரியல. ஓகே. மழை ஊற்றிக்கிட்டே இருக்கு, தொறன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு. ஓகே. வெயிலையும் பார்க்க முடியல, இது பண்ண முடியல. ஹீட்டர் தான். இந்த ரூமெல்லாம் அந்த ஹீட்டர் இருக்குது. காரை விட்டு இறங்கி டப்புன்னு உள்ள ஓடிடும்.
வண்டி விட்டு அந்த ஒரு நிமிஷம் வெளியில் நின்னோம்னா கூட நினைஞ்சிருவோம், ஃப்ரீஸ் ஆகிடுவோம். புரியுது. அந்த வெய்ய காலத்தில் அவ்வளோ வெயில் அங்கே இல்லை, சியேட்டில் வெயில் அவ்வளோ இல்லை, ஆனால் மறையவே இல்லை. அப்போ அதை ஜெனிவாவில் எப்படி பண்ணணும், அதே மாதிரி இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் ஐரோப்பிய நாடுகள். அதான் ஐரோப்பிய நாடுகள் வந்து சூரிய இஷ்டத்துக்கு வேலை செய்யும், ஒழுங்கே கிடையாது, அதுக்கிட்ட ஒரு நல்ல பழக்கமே கிடையாது சூரியனுக்கு. இந்தியாவில் தான் உங்களுக்கு கரெக்டாக காலையில் 6 மணிக்கு சூரியன், சாயந்தரம் 6 மணிக்கு. ஏன்னா இங்கே சூரியனை பார்த்தே நேரம் கண்டுபிடிக்கிற ஒரு அதனால் அதெல்லாம் அங்கே ஐரோப்பிய நாடுகள். நீங்கள் மலேசியாவுக்கு மேலே ஜப்பானுக்கு போக ஹாங்காங் போக போனீங்கன்னாவே அங்கே வெதர் மாறி. புரியுது. அதே மாதிரி தான் இந்த பக்கம் யூரோப் ஆப்கானிஸ்தான் தாண்டிட்டீங்கன்னாவே இங்கே வெதர்லாம் மாறி. புரியுது. ஓகே சார். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. 25 லிட்டர் கேன் அப்படிலாம் வருது இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெமிக்கல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அந்த கேனை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பொதுவாக ஸ்டெரைல் வாட்டர் தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து வெளியிலேயே போட்டிருப்பாங்க இந்த இப்படி பண்ணியிருக்கோன்னு போட்டு. இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து அந்த தண்ணியில் என்ன இருக்குதுங்கிறத அப்படியே போடணும். அதை நீங்கள் லேபில் கொடுத்து தப்பாக இருந்ததுன்னா அந்த கம்பெனி பிடிச்சிடும், உள்ளே திருட்டுவோம். ஓகே. இங்கே வந்து அது மாதிரி போடுறதில்ல. இங்கே நம்ம என்ன படபடன்னு பாட்டில் இருந்தாவே சுத்தமான தண்ணிங்க, அது பாருங்க. அந்த மாதிரி அந்த கேன் அப்படி இருக்கக்கூடாது, கிறிஸ்டல் கிளியராக இதாக இருக்கணும், மங்கி போயெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து அதில் வந்து டிஸ்டில்ட் வாட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இருக்குதா அழுக்கு தண்ணி இருக்குதா எப்படி தெரியும்? புரியுது. நம்பிக்கிட்டு தான் இருக்கு, அவ்வளோதான். ஓகே. இந்த தண்ணிங்களாம் அதிகமாக குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா சார்? சார் நம்ம உடம்பு பழகிடுச்சு சார், பழகிடுச்சு நம்ம உடம்புக்கு. ஆமாம் சார். நான் சின்ன வயசுல இருக்கும்போது குளா தண்ணி தான் குடிப்பேன், அப்படியே குடிச்சு பழகிட்டேன். இப்போ கேன் வாட்டர் குடிச்ச பிறகு இப்போ குளா தண்ணி குடிச்சா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு மாதிரி தொண்டை கட்டிக்குது சார். அப்போ அதை கெடுத்துக்கிட்டீங்க, அது ஒழுங்கா இருந்தது. ஓகே. அந்த சித்தத்தை நீங்களா கெடுத்துக்கிட்டீங்க. இப்போ நான் அவன் என்ன சொல்றான்னா, எல்லா கிருமிகளுக்கெல்லாம் ஏசியன் ஸ்ட்ரெயின் ஒன்று சொல்றான். ஓகே. ஆசிய நாட்டில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மிக அதிகம் நமக்கெல்லாம். கருப்பர்களுக்கும் சரி, நம்ம மாதிரி கொஞ்சம் லேசான ப்ரௌன் நிறத்தை சேர்ந்தவங்களுக்கு, பழுப்பு நிறத்தவங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மிக அதிகங்கிறோம். அதனால தான் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தாக்கத்தில் ஏற்படுத்தணும். புரியுது. அதே மாதிரி தான் கொரோனாவில் பில்கேட்ஸ் பெருசாக ஏமாந்துட்டாங்க. இந்தியா பெருசாக பாதிக்கப்படும் எதிர்பார்த்தா பாதிக்கப்படல, எதிர்ப்பு சக்தி அதிகமாக. அந்த இது வேக்சின் அவனால் விற்க முடியல. புரியுது. ஒரே டோஸில் நிறுத்தி விட்டாங்க, செகண்ட் டோஸ் அவனால் விற்க முடியல, ஏமாந்துட்டாங்க. புரியுது. பிளான் பண்ணி கொண்ட டிசீஸ் வியாபாரம் நடக்கலை, அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. இல்லாட்டி இன்னைக்கு ஒன்றும் கொரோனா இருந்தது. புரியுது. பிசினஸ் அடிபட்டு போச்சு. புரியுது. பெரிய ஏமாற்றம். ஓகே சார். அதேமாதிரி இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது மோஸ்ட்லி ரோட்டு கடையில் வந்து சோத்து காத்தால இருக்கும், அது குடிப்பாங்க. அப்புறமேட்டு வந்து இளநீரும் குடிப்பாங்க, அது நல்லதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் எந்த டைமில் குடிக்கணும்? சில பேர் சாப்பாடு சாப்பிட்டுலாம் குடிப்பாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு கிடையாது. இல்லை சார், நான் ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, சாப்பாடு சாப்பிட்டேன், மீன் குழம்பு சாப்பிட்டேன், வெளியே சாப்பிட்டு சோத்து காத்தால சாப்பிட்டேன். எனக்கு ஃபுல்லாக ஒரு 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல, லூஸ் மோஷன். அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அது நீங்கள் இதனாலன்னு அதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் சொல்லணும். சாப்பிட்ட பிறகுமே நம்ம இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா, இப்போ நான் வந்து மீன் திங்கிறத விட்டுட்டேன். ஏன் விட்டேன்னா, ஒரு தடவை ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க, டீப் ஃப்ரீசரில் வச்ச மீனை எடுத்து பண்ணுவானுங்க. 10 நாளைக்கு முன்னாடி பிடிச்ச மீன், அது எனக்கு அலர்ஜி ஆகிப்போச்சு. அலர்ஜி ஆகி சிவியர் வயிற்றால போகிறதும் வாந்தியும் எடுத்து கால்ரா வந்து. நான் சாப்பிட்ட மீன் குழம்பா கூட காரணமாக இருக்கலாம். உடனே போய் அட்மிட் ஆகிட்டேன். ட்ரிப்பு போட்டு 3 நாள் படாத அவஸ்தைப்பட்டு எந்திரிச்சு வந்தேன். அன்னையிலேருந்து இந்த ஒம்பே வேணாம், மீன் மாத்திரம் சாப்பிட மாட்டேன். அதே சமயத்தில் இறா சாப்பிடுவேன், நண்டு சாப்பிடுவேன், எல்லாத்தையும் சாப்பிடுவேன், நண்டு தேடி எல்லாத்தையும் சாப்பிடுவேன், மட்டும் மீன் மாத்திரம் சாப்பிட மாட்டேன். எங்கள் மனைவி சொல்லுவாங்க, ஏங்க நண்டு இறாவெல்லாம் சாப்பிட்றீங்க, மீன் என்னங்க பண்ணுது? வேணாம் தாய், ஒரு தடவை படுத்தது போதும், ட்ரை பண்ணலாம், பட் என்னத்துக்கு வந்து. ஓகே. அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். சிக்கனோட ரேட்டும் கம்மியாயிடும், எல்லாருமே வந்து இந்த சிக்கன் குனியா அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது உண்மை தானே? அதெல்லாம் அவன் கிளப்பி விடுறதுக்கு. இப்போ என்ன பண்ணா, நம்ம ஊர்ல இருந்து இது கோழி வந்து பிரமாதமாக போயிட்டு இருக்கு. அரேபிய நாடுகள் வந்து நம்ம நாமக்கல்கார வச்சதான் சட்டங்கிறவங்களுக்கு முட்டை, கோழி முட்டை அவ்வளோ பிரமாதமான சேர்ச்சி. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டே நாமக்கல் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உலகம் முழுவதிலும் முட்டை யாருன்னா சொன்னால் நாமக்கல். நம்ம கேரள சகோதரர்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, எல்லாம் தமிழ்நாட்டுக்காரர் இதில் பிழைக்கிறான்னு சொல்லிட்டு வாத்து முட்டை சாப்பிட்டா கோழி முட்டையை விட அதுக்கு சக்தி ஜாஸ்தின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டோம். கேரளாவில் வாத்து ஜாஸ்தி, அதை உடனே இது பண்ணானுங்க. என்ன எப்படி சொல்லிட்டானுங்கன்னா, செக்ஸுக்கு வந்து கோழி முட்டையை விட வாத்து முட்டை சாப்பிட்டா செக்ஸ் நல்லா இது பண்ணலான்னு உடனே கோழி முட்டை அப்படியே டவுன் ஆச்சு.
புரியுது. ஒரு 2 வருஷம் ஓட்டினானுங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிசினஸ் அடிப்பிடிச்சு. இது மாதிரி கிளப்பி விடுவானுங்க. அதோட சிக்கன் ஏதோ ஹீட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இப்போ வந்து இட்லி தோசை எல்லாம் உளுந்தது, இந்த இடியாப்பெல்லாம் உழுது. என்னன்னா எல்லாரும் பீட்சா நூடுல்ஸ் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சார். ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாக்கா கேன்சர் வரும்னு கிளப்பி விட்டான். உலகம் பூரா பீட்சா சாப்பிட்றான், எல்லாத்துக்கும் கேன்சராக வருது. அதே எப்படி இந்தியாவில் மாத்திரம் இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வரும். எங்கள் மாதிரி டாக்டருங்களா சொல்லுவோம், ஓகே ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றீங்களா? நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயே சொல்கிறாங்க, எனக்கு பொழுது ஓடணும், எனக்கு போகணுங்கிறதுக்காக சொல்லுவோம். ஜங்க் ஃபுட்டு உலகம் பூரா சாப்பிட்ற சாப்பாடு இங்கே மாத்திரம் எப்படி இதாகுது? அது என்னன்னா இவனுக்கு இட்லி தோசை வியாபாரம் சரியா வரல, அதனால ஜங்க் ஃபுட் மேலே படிப்போம். ஒரு வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு இன்னொரு வியாபாரிக்கு அனுப்பி விடுற கதை. அது எவ்வளோ தூரத்தில் சக்ஸஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அவனுடைய உணவு விற்கும். ஓகே சார். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெயில் காலத்தில் மக்கள்லாம் எந்த மாதிரி இருந்தால் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார். வெயிலை கண்டு பயப்படாதீங்க. மத்தியானத்தில் உச்சி வெயில் அடிக்கும், அந்த உச்சி வெயிலை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்க. ஓகே. அப்படியெல்லாம் நீங்கள் அந்த காலத்தில் நம்மளாம் வந்து கொடை எடுத்துகிட்டு போவோம். கொடை எடுத்துகிட்டு போனோம்னா பழைய காலத்தில் வந்து மரத்தால் செய்யப்பட்ட கொடைகள், ஓலை, பனை ஓலை, அது அந்த வெயில் அப்படியே தாங்கிக்கும். ஓகே. இன்னைக்கு வந்து கருப்பு துணியை போடுறோம். அந்த கருப்பு துணி வந்து வெளிச்சத்தை தான் தடுக்குமே ஒழிய உஷ்ணத்தை தடுக்காது, வெப்பத்தை தடுக்காது. அதனால் இந்த குடைகள் வெள்ளக்காரன் கொண்டு வந்த குடை தண்ணி மேலே படாமல் இருக்கிறதுக்கு, வெளிச்சம் மேலே படாமல் இருக்கிறது தான் லாய்க்க ஒழிய வெப்பத்தை தடுக்கிறதுக்கு அதால் முடியாது. அந்த காலத்தில் இருந்த அந்த மரக்குடைகள், அந்த ஓலை குடைகள் பயன்படுத்தினோம்னா வெயில் இது பண்ண முடியும். ஓலை குடையெல்லாம் இப்போ கிடைக்காது. முடிஞ்ச வரையிலும் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்க. வெயில் காலத்தில் அவாய்ட் பண்ணி தவிருங்க. கொஞ்சம் வெயில் இது வந்தவுடனே போகிறதுக்கு. இந்த வெயில் காலத்தில் எவ்வளோ தண்ணி குடிக்கலாம் சார்? பொதுவாக 2 லிட்டர் குடிக்க சொல்லுவாங்க. உங்களுடைய தாகத்தை பொறுத்து குடிக்கலாம். அவ்வளோ தண்ணி குடிக்கிறதுக்கு நான் லிமிட் கிடையாது. ஆனால் அது உண்மையான தெரியல, நிறைய தண்ணி குடிச்சாலும் மூளை வந்து பாதிக்கும், லிவர் பாதிக்கும்ன்றாங்க. எது குடிச்சாலும் உலகத்தில் உயிரோடுறதா ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு இருக்கு, அதனால செத்து போகணும்னு சொல்ல முடியுமா? மூச்சு காலத்தில் அப்போ 1000 பொல்யூஷன் இருக்குது. பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த இன்னைக்கு அந்த ரயிலுங்க இல்லை, புகை வண்டி இல்லை. ஆமாம், டீசல் வண்டி. டீசலுக்கு அப்போ இது வெளியில் புகை தெரியலனாலும் இந்த டீசலுடைய தாக்கம் வரத்தான் செய்யும். கண்டிப்பாக. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இதை நம்ம கட்டக்கூடாது. இருக்கிறோன்னா அதை தாங்கிக்கிட்டு தான் போகும். அதுக்காக ரயிலை ஓட்டாதுன்னு இதெல்லாம் பழகிட்டு போகலாம். எப்படி இருந்தாலும் நோய் வர்றதை தவிர்க்க முடியாது, மரணத்தை தவிர்க்க முடியாது. தள்ளி போடலாம், தாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நம்முடைய ஊர் வெயில், தமிழ்நாட்டு வெயிலும் சரி, ஆந்திரா வெயில் இதை போல் கடுமையான இருக்கும். கோத்தகுடம் இந்த மாதிரி சில ஊர்கள்லாம் இருக்குது. அங்கே வந்து டெல்லிக்கு போகிற ட்ரெயினில் அந்த கோத்தகுடம், அந்த இன்னொரு ஊர், 2 ஊர் நிலக்கரி எடுக்கிற இடம். ஓகே. அந்த ஸ்டேஷனுக்கிட்ட போகும்போது நடுராத்திரியில் போவான், நெருப்பில் விழுந்த மாதிரி இருக்கும். நைட்டு ஏசியில் இருந்தாலும் தடுக்க முடியாது. ஓகே ஓகே. அந்த மாதிரி கடன்னு ஓட்டிட்டு போவான். அங்கே கொஞ்சம் நேரம் தான் நிறுத்துவான். ஏன்னா கோல் மைன்ஸ் இருக்கிறதுனால அங்கே நிறுத்தி ஆகணும். அந்த இடத்துல இருக்கவங்களாம் அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி தெரியுங்களா? சாயந்தரம் 6 மணி இருந்து காலையில் 6 மணிக்குள்ளார. ஓகே. பகலில் அவங்க வேலைக்கு வாய்ப்பே இல்லை. நைட்டே எப்படி இருக்குன்னா பகலில் எப்படி இருக்கும்? நைட்டே அதில் தாங்க முடியாது. பகலில் 5 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வெளிச்சம் வரதுக்கு கூட வந்துடுவாங்க. அந்த ஊர் ஆந்திராவில். இதுக்கு நீங்கள் அமெரிக்கா, ஆப்பிரிக்காவில் போகணும். நம்ம ஆந்திராவில் விஜயவாடா தாண்டி வருது. ஓகே சார். அங்கேயே அது மாதிரி இருக்குது. அது மாதிரி வெயில் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஓகே சார். கேட்ட கேள்வி ரொம்ப அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.